அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு இருக்கு அப்படின்னா கூட, இந்த அறிகுறி முருகர் காட்டுவார். எப்போது காட்டுவார் அப்படி என்றால், நீங்க முருகர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறீங்க, அதிகமாக பக்தி வைத்திருக்கிறீங்க, நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க. ஆனா, உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, கவலைகள் வருது. அப்படி இருக்கிறப்போ, இந்த அறிகுறிய அவர் நிச்சயமா காட்டுவார். என்னென்ன அறிகுறிகள் முக்கியமாக இருக்கின்றது அப்படின்னா, உங்களுக்கு எப்போது தேவைப்படுமோ அந்த நேரத்தில் முருகன் அறிகுறி காட்டும்போது தான் உங்களுடைய பக்தி 100% ரொம்ப சிறப்பான பக்தி, முழுமையான உண்மையான பக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லா நேரமே பார்த்தீங்கன்னா இறைவன் காட்சி கொடுப்பதில்லை. எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை உணரவும் முடியாது. ஒரு சில நேரம் வரும். அந்த நேரத்தில் தான் முருகனை மற்ற கடவுளாக இருந்தாலும் சரி உணர முடியும். அவரை நம்ம எப்போதும் அதிகமாக உணர முடியும் அப்படின்னா, அவரே நமக்கு சோதனைகளை அள்ளி கொடுப்பார். நம்மளை சோதிக்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்மளை நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக கொண்டு வருவதற்காக தான். நம்ம யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தான். நம்ம ரொம்ப பலசாலியாக இருக்கணும், அதாவது எப்படி சொல்கிறது, தைரியசாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் முருகர் நமக்கு நிறைய சோதனை கொடுப்பார். நம்ம முழு நம்பிக்கையுடன் இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்ப்பதற்கும் சோதனை கொடுப்பார். நிறைய முருகர் பக்தர்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, முருகர் நல்லா சோதிப்பார் அப்படின்ட்டு. அந்த சோதனையை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஞானம் வரணும், நல்லா ஒரு அறிவு வளரணும், ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர நம்ம கஷ்டப்படணும், கவலைப்படணும், கண்ணீர் விடணும் இப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. நம்மளை செதுக்குகிறார். எப்படி நம்ம நல்லா ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்னா, பல அடிகள் பல மிதிகள் பட்ட பிறகு தான் நம்ம நல்லா தைரியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். எடுத்த உடனே யாரும் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, தைரியசாலியாக இருக்க மாட்டாங்க. நல்லா தைரியமாக இருப்பவர்களை பாருங்கள், அவங்க நிறைய கவலைகளை மனசில் வச்சுருந்துருப்பாங்க. நல்லா சிரிக்கிறவங்க பாருங்கள், மனசில் அவ்வளோ அழுகையை வச்சுருப்பாங்க. அதே போல் தான் நம்ம நிறைய சோதனைகள் வர வர தான் நம்ம ரொம்ப தைரியமாக மாற முடியும். அதற்காக தான் முருகர் சோதனை கொடுப்பார். அதற்காக அவர் சோதனை கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டார். நமக்கு எப்போது தேவையோ அப்போ அதை நம்ம எரிக்கா பிடிச்சிக்கிடுவார். அதனால் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலே கட்டாயமாக முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறார். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்னா, யார் மூலமாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா முருகர் அப்படியே விட்டுற மாட்டார். அவர் சோதிச்சாலும் சரி, இல்லை நமக்கு தலையெழுத்துப்படி நமக்கு சோதனைகள் வந்தாலும் சரி, அவர் அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம அவருடைய பக்தர்களாக இருக்கும்போது நமக்கு யார் மூலமாவது, இப்போ நீங்கள் அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டீங்க, தற்செயலாக நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலமாவது கூட உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவான அந்த வேர்ட்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் கவலையிலும் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நிச்சயமாக முருகர் தான் அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு வாழவே பிடிக்கல, வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற நீங்கள் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீ இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத முருகன் சொல்லி காமிப்பார். அதையும் யார் மூலமாக நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சோதனைகள் இருக்கோ அதை விட 1000 மடங்கு முருகனுடைய அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகனை நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர் துணையாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, கட்டாயமாக அவரை பார்ப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்பீங்க. அவருடைய ஓம் சரணபவாயோ அல்லது யாமிருக்க பயமேன் அல்லது வேல் எங்கேயாவது நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை முருகனுடைய பிக்சர் அழகழகாக நிறைய பிக்சர் இருக்குது, அந்த படத்தை எங்கேயாவது நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்குற மாதிரி அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்போதும் அவரை உங்கள் மனசுக்குள்ள உள்ளுணர்வோடு அன்போடு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நொடியில் அவர் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறார். அப்படி என்றாலே அவர் உங்களுக்கு பிக் சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது 100% இல்லை, 1000% உண்மை. எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ அந்த நொடி அவர் நம்ம கண் முன்னே தெரிகிறார் அப்படின்னா, அதை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அந்த நொடிக்கு நமக்கு தெரியும் போது நம்மளை விட கொடுத்து வச்சவங்களும் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால் இந்த அறிகுறி நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். மோஸ்ட்லி முருகரோட தீவிர பக்தர்களுக்கு எப்போதும் முருகர் தேவையோ அப்போது முருகருடைய படமோ வேலோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப கேவலமாக
அவங்களே உங்களுக்கு அடிபணியிற மாரி அமைப்புகள் வரும். அதாவது அடிபணியிறது அப்படின்னா, நீங்க சொல்றது கேட்பது. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புகள் முருகர் வந்து குடுப்பாரு. யாரெல்லாம் உங்களுடைய பேச்ச கேட்காம திமிர்த்தனம் பண்றாங்க, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள ரொம்ப திமிரு அப்படிங்கிற மாரி பேசுறாங்களோ, ரொம்ப உங்கள மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி நீங்க கெத்தாவும் பிழைப்பீங்க. நீங்க வந்து சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். அவங்க உங்களுக்கு அடிபணிய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நிச்சயமா முருகர் பக்தர்களுக்கு நடக்கும். நீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கணுமோ, அந்த இடத்துல அவர் உங்கள இருக்க வைப்பார். உங்கள வந்து உச்சிக்கு கொண்டு போவார். நம்ம கீழ கிடக்கோம் அப்படிங்கிறது நீங்க நினைக்காதீங்க. கோபுரத்தில உட்கார வைப்பாரு உங்கள முருகர். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா பாடத்தையும் கற்பித்து கொடுத்துட்டு, அப்புறம் உங்கள கோபுரத்தில உட்கார வைப்பார். படிப்படியா தான் நம்ம முன்னேற முடியுமே தவிர, படியிலேருந்து 100வது படியில நம்ம கால வைக்க முடியாது இல்லையா? படியிலேருந்து 2வது படிக்கு போணும், 2வதுலேருந்து 3வது படிக்கு போணும். இப்படியே தான் நம்ம போக முடியும். அதனால அந்த உச்சிய நம்ம வந்து தொடரணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், லாபத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், சோதனை எல்லாத்தையும் கடந்து கடந்து தான் நம்ம போக முடியும். வாழ்க்கைன்னா சந்தோஷம் மட்டும் கிடையாதுங்க. நமக்கு கஷ்டமும், நஷ்டமும், சந்தோஷமும் மாறி மாறி நமக்கு வர்றதான் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாராவது நம்ம பக்கத்து வீட்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது எங்கேயாவது வெளிய போயிட்டாங்க அப்படி, இல்லைன்னா ஏதாவது சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கிறோமே, நம்ம மட்டும் தான் இப்படி கடன்ல இருக்கோமே, நம்ம மட்டும் இப்படியே நினைச்சு நினைச்சு தான் நம்மளுடைய மனச ரொம்ப தாழ்வு நிலைக்கு நம்ம கொண்டு போயிட்டு, ரொம்ப எதற்கெடுத்தாலும் கவலையும், கண்ணீரும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் 100% காரணம். மற்றவர்களை எப்போதும் நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்களுடைய தலையெழுத்து, அவருடைய வாழ்க்கை, அவர்களுக்கு வந்து கடவுள் கொடுக்கப்பட்ட விதிப்படி அவங்க வாழ்றாங்க. ஆனா நமக்கு என்ன தலையெழுத்தோ, நம்ம வந்து பாவத்திற்கு புண்ணியத்திற்கு ஏத்த போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை எப்பவுமே உங்கள ஒப்பிடாதீங்க. நீங்க தான் எப்பவுமே ராஜா, நீங்க தான் எப்பவுமே ராணி அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிடணும். மத்தவர்கள் பற்றி நம்ம எப்போதுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம தான் நம்ம இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிடணுமே தவிர, மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம இருந்தாலே பாதி லைஃப் நல்லா இருக்கும். பாதி லைஃப் இல்ல, முழு லைஃப்மே நல்லா இருக்கும். அதேபோல நெறைய பேர் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட்லாம் நல்லா வச்சுக்கிறாங்களே, அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருடைய ஹஸ்பண்டும் எல்லாருமே நல்லா வச்சுப்பாங்க. அதற்கான காலம், நேரம் ஒன்று வரணும். ஒரு சில பேர் வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப புரிஞ்சுக்க மாட்டாங்க. நெறைய சண்டை சச்சரவுகள் வரும். காலப்போக்கில பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, அவங்கள விட பெஸ்ட் கப்பிள் இந்த உலகத்தில யாருமே இல்ல. அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனைக்கிற காலமும் வரும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறதுக்காக, நம்ம வாழ்நாள் முழுவதுமே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஏதோ கஷ்ட காலம், அது சரியா போயிடும். நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம நினைக்க நம்ம லைஃப் நல்லா மாறும். கட்டாயமாக முருகருடைய பக்தர்கள் எப்போதுமே பாசிட்டிவிட்டியோட இருங்க. சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, பக்கத்தில் முருகர் நின்னுக்கிட்டே நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அவர் இருப்பாரு. முருகர் பக்தர்கள் எப்பவுமே முருகன் கூட தான் இருப்பாரு. முருகருக்கு சந்தோஷமே முருகனுடைய பக்தர்கள் எப்போதுமே முருகரை நம்பிக்கொண்டே இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அவர வந்து நம்ம புகழணும். நல்ல பாடல்கள் அவருக்கு பாடணும். அவர பற்றி நம்ம பெருமையா பேசணும். அவர் நம்ம கூட இருப்பது நமக்கு வந்து உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கும். கட்டாயமாக இருக்கும். ஒரு சில முக்கிய அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவைப்படும் நேரத்துக்கு முருகனுடைய அருளோ, இல்ல மற்றவர் மூலமாக உதவி கிடைப்பதும் முருகனுடைய அருள் தான். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அதேபோல நீங்க உங்க கண்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னா, அந்த கண்ணீர் விடும்போது ஒரு ஆறுதலா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குது. இல்ல யாராவது உங்களுக்கு அந்த பேச்சு யாராவது எங்க ஒரு ஃபோன்ல கூட நீங்க பார்க்கலாங்க. ஏதாவது ஒண்ணு மோட்டிவேஷனா உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா கூட, அதுவும் உங்களுக்கு வந்து முருகனுடைய செயல் தான். ஒரு பாசிட்டிவிட்டி. அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாற்றம் கொடுக்கும். நம்ம நெறைய கவலைகள் இருக்கும்போது நல்ல மோட்டிவேஷன் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்க அந்த கவலைகள் தீரும். அடுத்து பார்த்தோன்னா, எப்போதுமே தைரியமாக இருக்கணும். உங்கள நீங்களே தைரியப்படுத்தணும். மற்றவர்கள் பேச்சுக்களால உங்கள தைரியப்படுத்த முடியாது. நேரத்தில வேணா உங்களுக்கு பாசிட்டிவிட்டிய கொடுக்குமே தவிர, மறுபடியும் நீங்க வந்து சோர்ந்து தான் போவீங்க. எப்போதுமே உங்கள மாற்றணும், உங்கள வந்து ஒரு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும். மற்றவர்களால பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. உங்களால மட்டும் தான் முடியும். மற்றும் முருகர் உங்க கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க எப்போதுமே மனதார நம்பிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சிம்பிளான அறிகுறி தான். உங்களுக்கு தேவைப்படும் நேரம் முருகர் உங்க கூட இருப்பது போல உணர்வு இருந்தாலும், முருகன் உங்க கூட தான் இருப்பாரு. மற்றவர்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 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 சில வார்த்தை ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னாலும், முருகர் தான் உங்க கூட வந்து
பேசுறாரு அப்படிங்கிற மாரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா மற்றவர்களுடைய ஆறுதல் வார்த்தை. இது அனுபவிக்கிறவங்களுக்கு இது தெரியும். நிச்சயமாக புரியும். இனிமே நீங்க அனுபவிக்கும் போதும் இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.